வெற்றிமலை கிராமத்தின் எல்லை. தன் மூதாதையர் நிலபுலன்கள் அத்தனையும் விற்று சேகரித்த பெரிய பொருளுடன் கனகராஜ் விதியற்ற மனிதனாக நடையாய் நடந்து வருகிறான். இந்த அநியாய ஊர்ல எனக்கு தங்கறதுக்கு ஒரே ஒரு கூரை கூட தெரியலையப்பா. கொஞ்சம் தேடி பார்க்கணும். என் பிறந்த ஊரை விட்டு விலகி வந்ததே என் வாழ்நாள்ல இதுதான் முதல் தடவை. நெஞ்சுக்குள்ள ஒரு பக்கத்துல பயமும் கலக்கமும், இன்னொரு பக்கத்துல புது வாழ்வின் ஆசையும் ஒரே நேரத்துல தீயா போராடுதே. சிறிது தூரம் நடந்த பிறகு பாழடைந்த மனித நடமாட்டமற்ற ஒரு பழங்கால உடைந்த குடிசையை காண்கிறான். இதோ ஒரு பாழடைந்த குடிசை. ஆனா இங்க யாருமே வாழ்ற மாதிரி அடையாளமே இல்லையே. கூரையெல்லாம் அடியோடு இடிஞ்சு போச்சு. சுவரும் பாதி உடைஞ்சு கிடக்குது. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த உடைந்த கூரையின் கீழே தங்கிக்கலாம் போல இருக்கு. வேற வழியே இல்லையப்பா. அவன் தன் பாரமான பொருள் மூட்டையை கீழே இறக்கி வைத்துவிட்டு உடம்பின் அசதியால் சிறிது ஓய்வெடுக்கிறான். அப்போது அந்த உடைந்த குடிசையின் மூளைச்சுவரில் தூசியில் புதைந்து கிடந்த ஒரு பழங்கால பெட்டியை காண்கிறான். இது என்ன? இது ஒரு விசித்திரமான பழைய மரப்பெட்டி மாதிரி இருக்கே. பெரிய நல்ல சந்தன மரத்துல செஞ்சிருக்காங்க. ஆனா ஆண்டு கணக்கா இங்கேயே கிடந்து தூசியும் தும்பும் படிஞ்சு கிடக்குது. இது யாருடைய பெரிய சொத்தோ? யாருமே இதை தேடி வரலனா அப்புறம் மெதுவா திறந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு பசி குடல பிடுங்குது. முதல்ல ஏதாவது உணவை தேடி சாப்பிடணும். அன்று முதல் கனகராஜ் அந்த குடிசையிலேயே தங்கி தன் வாழ்நாளை தொடங்குகிறான். மறுநாள் காலை அவன் அந்த ஊரின் பெரிய செல்வந்தரான பெரியசாமி நிலக்கிழாரின் பிரம்மாண்ட மாளிகையை நோக்கி அடிகள் எடுத்து வைக்கிறான். வணக்கம் பெரியசாமி நிலக்கிழாரே. என் பேரு கனகராஜுங்க. உழைச்சு பிழைக்கிறதுக்காக வேற ஊர்ல இருந்து வேலை தேடி இங்க வந்திருக்கேனுங்க. உங்ககிட்ட வேலை கிடைக்குமான்னு கேள்விப்பட்டுதான் ஓடி வந்தேன். எந்த கடினமான வேலையானாலும் நான் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்கிற ஆளுங்க. ஓ, அப்படியா சேதி? நீ வேற ஏதோ அந்நிய ஊர்ல இருந்து வந்திருக்கே போல இருக்கே. உனக்கு இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஏதாச்சும் இடம் பொருள் இருக்கா? இந்த வெற்றிமலை கிராமத்துல முகவரி இல்லாத அந்நியன் தங்குறது ரொம்பவே கஷ்டம். நிலக்கிழாரே, நான் என் சொந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போதே என் மூதாதையர் நிலத்தை எல்லாம் வித்து போதுமான பணத்தை சேகரிச்சுக்கிட்டு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேனுங்க. தங்கறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வழியையும் பாத்துட்டேனுங்க. ஊருக்கு வெளியே பாழடைஞ்ச ஒரு பழைய குடிசை இருக்குங்க. அதுலதான் இப்போதைக்கு தங்கி இருக்கேன். இன்னும் சில நாள்ல கொஞ்சம் சொந்த நிலம் வாங்கி கம்பீரமா வீடும் கட்டிக்க வேணுங்க. அப்படியா? உன்கிட்ட பெரிய பணம் இருக்கா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கூலி வேலை தேடி வந்த? உன் சொந்த பணத்துல பிரம்மாண்டமான வியாபாரத்தை தொடங்க வேண்டியதுதானே? அப்படி என்னதான் பெரிய தொகையை சேகரிச்சு வச்சிருக்கே நீ? இல்ல நிலக்கிழாரே, என்கிட்ட மொத்தமாவே 485 தங்க நாணயங்கள் மட்டும்தானுங்க இருக்கு. இது கொஞ்சம் சொந்த நிலம் வாங்குறதுக்கும் வாழ ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கும் தானுங்க போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் நான் அணுவணுவா உடைச்சுதான் பொழைக்கணுங்க. ஒரு வருமான வழியே இல்லாம வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு காலமுங்க வாழ முடியும்? அதனாலதான் உங்களை நாடி உழைக்க வந்தேனுங்க. சரி, ரொம்ப நல்லது. நாளைக்கே என் பிரம்மாண்ட வயக்காட்டுல வேலைக்கு சேர்ந்துக்கோ. கூலியை நான் தாராளமாவே தர்றேன், கவலைப்படாத. கனகராஜ் பெரிய நன்றியோடு தலைவணங்கி வெளியேறுகிறான். நிலக்கிழார் தன் மீசையை முறுக்கியபடி வஞ்சகச் சிரிப்பு சிரிக்கிறான். எப்பேற்பட்ட பெரிய முட்டாள் இவன்! தன் கிட்ட இருக்கிற 485 தங்க நாணயங்களை பத்தி இப்படி அப்பட்டமா வெளிப்படையா உளறிடுவானா? இவனோட பெரிய தங்க நாணயங்களை நான் அநியாயமா பறிச்சுக்கிட்டா இந்த கிராமத்துல எந்த கொம்பனும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். எப்படியாவது இவனோட அத்தனை தங்கத்தையும் நான் பறிச்சே தீருவேன். இந்த தெய்வீக வாய்ப்பை நான் ஒருபோதும் தவறவிட மாட்டேன். அன்று இரவு பெரியசாமி நிலக்கிழார் தன் 6 அடியாட்களான மலையாண்டியையும் செங்கோடனையும் தன் அந்தரங்க அறைக்கு அழைக்கிறான். மலையாண்டி, செங்கோடா, கவனமா கேளுங்க. அந்த கனகராஜன் ஒரு பொடியன் புதுசா வந்திருக்கான். வேற ஊர்ல இருந்து வந்த அனாதை. ஆனா அவன்கிட்ட 485 தங்க நாணயங்கள் இருக்கான். அவன் மேல என் வீட்டு தங்க நாணயங்களை திருடிட்டான்னு பொய்யா ஒரு பெரிய திருட்டு பழிய சுமத்தி ஊர் மக்களை அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் அவன் குடிசைய சோதனை போட வைப்போம். அப்போ அவனோட அத்தனை தங்க நாணயங்களையும் அதிகாரப்பூர்வமா நாம பறிச்சுக்கலாம். இரவோட இரவா ஒரு தங்க நாணய பையை அவன் குடிசைக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிடணும். என்ன ஒரு பெரிய அறிவு சாமி உங்களுக்கு! உங்க வஞ்சக புத்திசாலித்தனத்துக்கு இந்த உலகத்திலேயே ஈடு இணையே இல்லை சாமி. நான் இப்போவே போய் அத்தனை ஏற்பாட்டையும் பண்றேன் சாமி. எஜமான், ஆனா அவன்கிட்ட 485 தங்க நாணயங்கள் இருக்குதுன்னா நாம எங்கிருந்து அத்தனை நாணயங்களை எடுத்து பையில போட்டு அவன் குடிசையில மறைக்கிறது எஜமான்? என் இரும்பு பெட்டியில எனக்கு போதுமான அளவு ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்கள் குவிஞ்சு கிடக்கு. அத்தனையிலையும் இருந்து ஒரு பையில போட்டு அவன் குடிசையில யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்க சொல்லு. 485 நாணயங்கள் தான் எண்ணி வைக்கணும். சரியாதே எண்ணிக்கை இருக்கணும். அப்போதான் பஞ்சாயத்துல நான் சொல்ற திருட்டு கதை அம்புட்டும் நம்பும்படியா இருக்கும். மறுநாள் காலை ஊர் திண்ணையில் நிலக்கிழார் ஊர் தலைவர் முத்துவேலையும் ஊர் மக்கள் அனைவரையும் அவசரமாக கூட்டி முழங்குகிறான். ஊர் மக்களே, எல்லாரும் கவனமா கேளுங்க. நேத்திரவு என் மாளிகையில ஒரு பெரிய கொடூர திருட்டு நடந்திருக்கு. அந்த கனகராஜ் என்ற அந்நிய பொடியன் தான் அந்த வஞ்சக திருட்டை செஞ்சிருக்கான். அவன் இந்த ஊருக்கு முகவரி இல்லாத புது ஆளா வந்தவன்.
நான் அவன் மேல பெரிய இரக்கம் கொண்டு வேலை கொடுத்தேன். என் வீட்டு விவரம் அத்தனையையும் சொன்னேன். ஆனா அவன் அன்னைக்கு இரவே என் மாளிகைக்குள்ள வஞ்சகமா புகுந்து என் குலச்சொத்தை திருடிட்டான். நிலக்கிழாரே, வேற ஊர்ல இருந்து வந்த ஒரு அந்நியவனுக்கு உங்க தங்க நாணயங்கள் எங்க இருக்குன்னு எப்படி நிலக்கிழாரே தெரியும்? நீங்க தானே அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி இருக்கணும். ஐயோ, என் பெரிய நல்ல மனசுதான் என்னை அடியோடு மோசம் பண்ணிடுச்சு தலைவரே. நேத்து அவன் வேலை கேட்டு வந்தப்போ அவன் பரம ஏழையா இருக்கிறதை பார்த்து இரக்கப்பட்டு என் வீட்டு விவரங்கள் அத்தனையையும் சொல்லிட்டேன், வேலையும் கொடுத்துட்டேன். ஆனா அதே இரவே அவன் என் மாளிகையில திருடிட்டான் தலைவரே. எனக்கு அசைக்க முடியாத ரகசிய தகவலும் கிடைச்சிருக்கு தலைவரே. அவன் இன்னும் சில நாள் இங்கேயே தங்கி உங்க வீடுகளிலையும் பெரிய திருட்ட பண்ண போறான். சரியா 485 தங்க நாணயங்களை அவன் என் பெட்டியிலிருந்து திருடிட்டான்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன் தலைவரே. சரி, நாம ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே அவன் குடிசைய சோதனை போடணும். எங்கேயாவது அவன் அந்த தங்க நாணயங்களை மறைச்சு வச்சிருந்தா அது கண்டிப்பா கண்டுபிடிக்கப்படும். ஆனா நாம நியாயப்படிதான் நடக்கணும். சோதனை போட்டு ஆதாரம் கிடைக்கும் வரைக்கும் அவனை நேரடியா குற்றவாளின்னு நாம தீர்ப்பு சொல்ல முடியாது. ஊர் மக்கள் அனைவரும் ஆத்திரத்தோடும் குழப்பத்தோடும் நிலக்கிழாருடன் கனகராஜின் பாழடைந்த குடிசையை நோக்கி பேரணியாகச் செல்கிறார்கள். கனகராஜின் உடைந்த குடிசை வாசல். செங்கோடனும் ஊர் மக்களும் ஆத்திரத்துடன் அங்கே திரண்டு நிற்கிறார்கள். ஏய் வஞ்சக திருடா, மரியாதையா வெளியே வா, இல்லன்னா இந்த உடைந்த கதவை அடியோடு உடைச்சு வீசிட்டு உள்ள வருவோம். என்ன இது? நடுநிசி முடிஞ்சு இவ்ளோ அதிகாலையிலேயே என் வாசல்ல நின்னு இப்படி அசுரத்தனமா கத்துறீங்க? எதுக்குங்க? நான் இந்த ஊர்ல யாருக்கும் எந்த ஒரு சின்ன தீங்கும் செய்யலையேங்க. ஏய், இந்த பாழடைந்த குடிசையில யாருமே வாழலையேன்னு நினைச்சு வஞ்சகமா புகுந்தாயே, அதோட நம்ம நிலக்கிழார் மாளிகையில புகுந்து அத்தனை தங்கத்தையும் திருடினாயே, அதுக்குத்தான் நாங்க வந்திருக்கோம். திருட்டா? ஐயோ, நான் எந்த திருட்டும் செய்யலையேங்க. நான் நேத்து கால வேலையில அவரோட மாளிகைக்கு வேலை கேட்க போனது மட்டும்தானுங்க நிஜம். அதுக்கப்புறம் என்ன திருட்டுங்க? வேணும்னா நீங்களே நிலக்கிழார்கிட்ட நேர்ல கேளுங்கங்க. கனகராஜ், நிலக்கிழார் சொல்றது நீ அவரோட மாளிகையில புகுந்து குலச்சொத்தை திருடிட்டேன்னு. உண்மையை சொல்லு, இது நிஜம்தானா? தலைவரே, இதெல்லாம் அப்பட்டமான பச்சை பொய்ங்க. நான் திருடவே இல்லைங்க. நான் நேத்து வேலை கேட்க மட்டும்தான் அவரோட மாளிகைக்கு போனேன், அவ்வளவுதாங்க. நான் அவரோட வீட்டுக்குள்ள கூட நுழையலைங்க. வெறும் மாளிகை வாசல்லையே நின்னுதான் பேசினேனுங்க. பார்த்தீங்களா தலைவரே, திருடன் எப்பவுமே தன்னை யோக்கியனா காட்டிக்க இப்படித்தான் பொய் மூட்டையை அவிழ்த்து விடுவான். எனக்கு தெளிவா தெரியும் தலைவரே. அவன் என் மாளிகையில தான் திருடினான். சரியா 485 தங்க நாணயங்கள் அவன்கிட்ட தான் இருக்குன்னு நான் அசைக்க முடியாம ஆணித்தரமா சொல்லுவேன் தலைவரே. நிலக்கிழாரே, என்னங்க இது கொடூரமான அநியாயம்? நான் என்கிட்ட 485 தங்க நாணயங்கள் இருக்குன்னு நேத்து தானேங்க உங்ககிட்ட ரகசியமா சொன்னேன். நீங்களே தானேங்க என்கிட்ட பணம் எவ்வளவு இருக்குன்னு பேராசையா கேட்டீங்க. பாத்தீங்களா தலைவரே, திருடன் தானாகவே தன் வாயால மாட்டிக்கிட்டான் பாருங்க. தன் குற்றத்தை மறைக்க இவன் பேசுற சாதுரியமான பேச்ச பாருங்க. 485 நாணயம் என் பெட்டியில இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? என் வீட்ல இருந்து திருடி எண்ணி பார்த்ததாலே தானே. கனகராஜ், விவகாரம் ரொம்பவே கொடூரமா இருக்கு. உன் உடைந்த குடிசையை நாங்க சோதிக்க வேண்டியிருக்கு. நீ எந்த திருட்டையும் செய்யலைனா இந்த சோதனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. தலைவரே, தயவு செஞ்சு என் பேச்சையும் முழுசா கேளுங்கங்க. நான் திருடவே இல்ல. நீங்க தாராளமா சோதனை போட்டு பாருங்க. என் சொந்த உழைப்பு பணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. ஊர் மக்கள் அனைவரும் குடிசைக்குள் புகுந்து நாலாபுரமும் தேடத் தொடங்குகிறார்கள். சிறிது நேரத்தில் ஒருவன் சுவரோரத்து மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பையை கண்டுபிடிக்கிறான். தலைவரே, இதோ மாட்டிடுச்சு தலைவரே. இதுல தங்க நாணயங்கள் குவிஞ்சு கிடக்குது. பாத்தீங்களா தலைவரே, நான் சொன்னது அப்பட்டமான உண்மைன்னு இப்போ ஆதாரத்தோட நிரூபணமாகிடுச்சு. பாத்தீங்களா? எண்ணி பாருங்க, அதுல எத்தனை நாணயங்கள் இருக்குன்னு. தலைவரே, நிலக்கிழார் சொன்ன மாதிரியே சரியா 485 தங்க நாணயங்கள் இருக்கு தலைவரே. கனகராஜ், இது உன்னோட கொடூரமான குற்றத்துக்கான அசைக்க முடியாத ஆதாரம். இந்த தங்க நாணயங்கள் அத்தனையும் நிலக்கிழாருடையதுதான். தலைவரே, என்ன நம்புங்க தலைவரே. இது என் உசுரான சொந்த பணம்ங்க. என் மூதாதையர் நிலத்தை விற்று சேகரிச்ச என் சொந்த உழைப்பு பணம்ங்க இது. வேணும்னா என் சொந்த ஊருக்கு ஆள் அனுப்பிட்டு கேளுங்க தலைவரே. யாரோட நிலத்தை நான் வித்தேன்னு ஊரே சாட்சி சொல்லுங்க. போதும் உன் பொய் நாடகம். இன்னைக்கு இரவுக்குள்ள இந்த வெற்றிமலை கிராமத்தை விட்டு ஓடி போயிடு. நாளைக்கு காலையில உன்னை இந்த ஊர் எல்லையில பார்த்தா ஊர் மக்களே உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க. நிலக்கிழாரும் ஊர் மக்களும் அவனது அத்தனை தங்க நாணயங்களையும் பறித்து கொண்டு அங்கிருந்து செல்கிறார்கள். கனகராஜ் அனாதையாக அழுது கதறியபடி அந்த உடைந்த குடிசையில் தனியாக நிற்கிறான். இறைவா, நான் இந்த உலகத்துல யாருக்கு என்ன பெரிய தீங்கை செஞ்சேன்பா? முதல்ல என் பெற்ற தாயையும் தந்தையையும் இழந்தேன். அப்புறம் என் 6 மனைவியையும் பறி கொடுத்துட்டு அனாதையா நின்னேன். இப்போ என் வாழ்நாளின் அத்தனை உழைப்பையும் மானத்தையும் நேர்மையையும் பறி கொடுத்துட்டேனே இறைவா. நான் என்ன பெரிய பாவத்தை செஞ்சேன்னு எனக்கே புரியலையேப்பா. கனகராஜ் விம்மி அழுது கொண்டே தன் பாழடைந்த குடிசைக்குள் திரும்புகிறான். அப்போது அவனது வேதனை நிறைந்த பார்வை மூலையில் தூசியில் கிடந்த அந்த பழங்கால மரப்பெட்டியின் மீது விழுகிறது. ஐயோ, இந்த பெட்டியை திறந்து பார்க்கவே மறந்துட்டேனே. இதுல ஏதாச்சும் இருந்தா
என் பசிக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இழக்கறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லையே, அத்தனையும் பறி போயிடுச்சே. கனகராஜ் நடுங்கும் கரங்களால் அந்த பழங்கால மரப்பெட்டியை திறக்கிறான். அடுத்த நொடி அந்த பெட்டிக்குள்ளிருந்து ஒரு ஒளி பிரகாசமாக வெளிப்பட்டு அதிலிருந்து ஒரு கம்பீரமான ஆழமான ஆவியின் குரல் அசைக்க முடியாமல் எழுகிறது. கனகராஜ், உன் கொடூரமான நரக நிலைமை எனக்கு அணுவணுவா தெரியும் மகனே. இப்போ நீ பெருந்துயரத்துல தவிக்கிறே, ஏன்னா உன் மேல பெரிய அநியாயம் நடந்திருக்கு. எப்படி என் மேலையும் ஒரு காலத்துல இந்த நிலக்கிழாரால் அநியாயம் நடந்ததோ அதே போல. ஐயோ, நீங்க யாரு? இந்த பெட்டிக்குள்ள இருந்து குரல் கொடுக்கறீங்களே, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கே. பயப்படாதே மகனே, நான் இந்த வெற்றிமலை கிராமத்தோட பழைய பெரிய தலைவன் செங்கோட்டையான். சில வருஷங்களுக்கு முன்னாடி என் குழந்தை கை குழந்தையா இருந்தபோது இதே வஞ்சக பெரியசாமி நிலக்கிழார் என்னை அநியாயமாக ஏமாற்றி என் நிலம் அத்தனையையும் அவரோட பேருக்கு அநியாயமாக மாத்திக்கிட்டாரு மகனே. அப்புறம் என்ன கொடூரமா கொன்னு என் உடம்ப இந்த மரப்பெட்டியில அடைச்சு ஆற்றுல வீசிட்டாரு. ஆனா அன்னிக்கு என் உசுறு முழுசா பிரியல. என் ஆவி இத்தனை காலமா இந்த பெட்டியிலேயே சிறை இருந்துச்சு மகனே. பாழடைந்த குடிசைக்குள்ளே கனகராஜ் விழி பிதுங்க பெரிய திகைப்போடும் ஆச்சரியத்தோடும் அந்த ஆவியின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? உங்க அநீதி நிறைந்த கதைய முழுசா சொல்லுங்க ஐயா. கொடூர ஆற்றில் மிதந்து மிதந்து வந்த இந்த மரப்பெட்டி கடைசியில சில திருடர்கள் கையில சிக்கியது மகனே. அவங்க இதை அடர்ந்த காட்டுக்குள்ள எடுத்து சென்று பலவந்தமாக திறந்தப்போ உள்ளே என் உசிரற்ற உடலை மட்டும்தான் கண்டாங்க. பயந்து நடுங்கி அந்த பெட்டியை அப்படியே காட்டில் போட்டுவிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. பல மாசங்கள் அப்படியே ஆதரவின்றி கடந்தன. பிறகு ஒரு பெரிய சித்த தவசி அந்த வழியா எழுந்தருளினார். அவர் என் அமைதியற்ற ஆவியின் கூக்குரலை உணர்ந்து என்னை வெளியே வரும்படி கேட்டார் மகனே. ஆனா எனக்கு இந்த சிறையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால் பெரிய நேர்மையும் உள்ளத்தில் ஒரு துளி கபடமில்லாத தூய்மையும் கொண்ட ஒரு யோக்கியன்தான் இந்த மாய பெட்டியை திறக்கணும்னு அந்த தவசி சாப விமோசனம் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு உத்தமன் இந்த பெட்டியை திறந்த அடுத்த நொடியே நான் விரைவில் இந்த உலகத்திலிருந்து பெரிய விடுதலை பெறுவேன் மகனே. அப்புறம் ஒரு வயதான விறகு வெட்டி என்னை காட்டிலிருந்து எடுத்து வந்து இந்த வீட்டுல பாதுகாப்பா வச்சாரு. சில வருஷங்களுக்கு முன் அவரும் நோயால் இறந்து விட்டாரு. இப்போ அந்த தெய்வீக நேரம் வந்துடுச்சு மகனே. நீதான் அந்த அசைக்க முடியாத உத்தமன். என்னை இந்த உலகத்தில் இருந்து விடுவிக்க வந்த இரட்சகன் நீதான். சரிங்க ஐயா, ஆனா உங்க ஆவிக்கு அமைதியும் விமோசனமும் எப்படிங்க கிடைக்கும்? அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? எனக்கு பெரிய ஆத்ம அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வஞ்சக நிலக்கிழாரோட கொடூர முடிவை நான் என் கண்ணால காணணும் மகனே. என்னை மாதிரி இன்னும் எத்தனையோ ஏழை மக்களை அவர் அநியாயமாக ஏமாத்தி இருக்காரு, இன்னைக்கு உன்னை மாதிரி. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை மகனே, என்னால இந்த மாய பெட்டியை விட்டு தூரமா போக முடியாது. அதனால எனக்கு உன்னோட பெரிய உதவி தேவைப்படுது. என்ன உதவி வேணுங்க உங்களுக்கு? நான் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேனுங்க. என் சொந்த வாழ்க்கையையே மானத்தையே அநியாயமாக இழந்துட்டேனுங்க. இனிமேல் இந்த உலகத்துல எனக்கு வேற என்னங்க இழக்க இருக்கு? எனக்கும் என் குலச் சொத்துக்கள் அத்தனையும் திரும்ப வேணும், அதே வஞ்சக நிலக்கிழாரிடம் இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாய பெட்டி மேல உன் அசைக்க முடியாத நேர்மையை நீ நிரூபிக்கணும். ஒரே ஒரு நாளுக்குள்ள 3 பெரிய நற்செயல்களை செய்து உன் அசைக்க முடியாத சத்தியத்தை நீ நிரூபிக்கணும். உன் நேர்மை உண்மையானதுனா மட்டும்தான் என்னால் என் முழு ஆவி சக்தியையும் பயன்படுத்த முடியும் மகனே. சரிங்க ஐயா, நான் இப்போவே வேற ஊருக்கு போய் அங்கே தவிக்கும் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு என் நேர்மையையும் சத்தியத்தையும் நல்ல செயல்களால நிரூபிச்சு வெற்றி கம்பீரமாக திரும்பி வர்றேனுங்க. சரி மகனே, ஆனா நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா திரும்பி வர்றது நல்லது. ஏன்னா அந்த கொடூர நிலக்கிழார் இந்த வெற்றிமலை கிராமத்துக்கே நல்லவரான ஊர் தலைவருக்கு எதிராகவும் ஒரு பெரிய வஞ்சக சூழ்ச்சியை வகுத்துக்கிட்டு இருக்கான். சூரியன் உதிப்பதற்கு முன்பே கனகராஜ் சுட்டெரிக்கும் காரிருளை கிழித்து கொண்டு அடுத்த கிராமத்தை நோக்கி புறப்படுகிறான். நீண்ட தூரம் கால்கள் கடுக்க நடந்த பிறகு அவன் ஒரு புதிய கிராமத்தின் எல்லையை அடைகிறான். இதோ வந்துருச்சு போல அடுத்த ஊரு. இந்த அனாதை கனகராஜால இங்க தவிக்கும் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்னு பார்க்கலாம். இறைவா, என் தர்மத்தின் பாதைக்கு நீயே வழிகாட்டுப்பா. அவன் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்து கோவிலின் அருகில் கால்களில் இருந்து அக்னியாக ரத்தம் வழிந்தபடி தள்ளாடி வரும் ஒரு வயதான ஏழை பிச்சைக்காரரை காண்கிறான். ஐயா, ஐயோ, உங்க 2 கால்களில் இருந்தும் ரத்தம் ஆறாக வழியுதேங்க. வலிக்கலையா ஐயா? எப்படிங்க இந்த கொடூரம் நடந்துச்சு? என்ன செய்யறது மகனே, நான் அனாதையான பரம ஏழை. இப்போ இவ்ளோ வயசு ஆயிடுச்சு, எந்த உழைப்பு வேலையும் செய்ய முடியாது மகனே. இந்த கோவில் அருகிலேயே தங்கி பிச்சை எடுத்து வயிறார சாப்பிடுறேன். பாதையில கிடந்த கூர்மையான முள்ளும் கல்லும் குத்தி என் கால்கள் இப்படி ரத்த வெள்ளமாயிடுச்சு. கால்ல போட செருப்பு கூட இல்லாம நடக்கிறதுனால வந்த கொடூர நிலைமை இது. சரிங்க ஐயா, நான் ஒரு காரியம் பண்றேன். என்னோட இந்த செருப்பை நீங்க போட்டுக்கோங்க.
நான் அப்புறமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இன்னொரு செருப்பு வாங்கிக்கிறேனுங்க. உங்க கால் இப்படியே ரத்தம் வடிஞ்சா அப்புறம் நோய் தோர்த்தி உசிர்க்கே ஆபத்தாயிடுமுங்க. ஐயோ வேண்டாம் மகனே, நீயே வெறும் காலோட இந்த சுட்டெரிக்கும் பாதையில நடப்பியா? உன்னோட ஒரே செருப்பை நான் வாங்கிக்கிறது தர்மமே இல்ல. எனக்கு எதுவும் ஆகாதுங்க ஐயா. நீங்க வயசான பெரியவர், உங்க கால்கள் ஆரோக்கியமா இருக்கணுங்க. தயவு செஞ்சு இத வாங்கி போட்டுக்கோங்க. உண்மையிலேயே மகனே, நீ மனித உருவில் வந்த தெய்வம் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ பணக்காரங்க என்னை பார்த்து மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்களே தவிர யாருமே ஒரு சின்ன உதவி கூட செய்யல. ஆனா நீதான் முதல்ல என் பெரிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் செருப்பையே தந்துட்டே. கடவுள் உனக்கு பெரிய நன்மைகளை செய்வார் மகனே. உன் வாழ்க்கை பாதை எப்போதுமே தர்மத்தோட வெளிச்சமா இருக்கட்டும். கனகராஜ் தன் ஒரே செருப்பை அந்த வயதான பெரியவரிடம் கொடுத்துவிட்டு வெறும் கால்களோடு முன்னேறுகிறான். சிறிது தூரம் சென்றதும் ஒரு பழமையான பெரிய மரத்தடியில் ஒரு தவசி அமர்ந்திருப்பதை காண்கிறான். அவர் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அக்னியாக வாடுவதை பார்க்கிறான். வணக்கம் தவசி மகராஜ். இறைவனின் அருளால் நீங்க நல்லா இருக்கணுங்க. என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? உங்க முகம் ரொம்பவே வாடி போயிருக்கேங்க. சொல்லு மகனே, என்ன விஷயம்? நான் நலமா தான் இருக்கேனுங்க. ஆனா நீங்க கொடூரமான உடல்நிலை பாதிக்கப்பட்டு தவிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாமாங்க? ஆமா மகனே, பெரிய பிரச்சனை. 2 நாளா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. தொண்டை வறண்டு தாகம் உசுர குடிக்குது. மேலே இந்த அசுர வெயிலும் கொடூரமா சுட்டெரிக்குது. என்னால எழுந்து நடக்கவே முடியல மகனே. சரி தவசி மகராஜ், நான் இப்போவே ஓடி போய் உங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வர்றேனுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இங்கேயே காத்துருங்க. எங்கிருந்து கொண்டு வருவே மகனே? இந்த அநியாய கிராமத்துல தூரமா ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே. ஊர்ல இருக்கிற அத்தனை கிணறுகளும் வத்தி பாறையா போச்சு. நீ வீணா கஷ்டப்பட வேண்டாம் மகனே. தவசி மகராஜ், நீங்க கவலையே படாதீங்கங்க. நான் நிச்சயமா எங்கிருந்தாவது அமுத தண்ணீரை தேடி கொண்டு வர்றேனுங்க. நீங்க என் வாழ்க்கையின் பெரிய நற்செயல்கள்ல ஒருத்தர். என்னால உங்களை இப்படி தாகத்துல தவிக்க விட்டுட்டு போக முடியாதுங்க. கனகராஜ் சுட்டெரிக்கும் வெயிலில் வெறும் கால்களோடு தண்ணீரை தேடி புறப்படுகிறான். மைல் கணக்கில் தேடி அலைகிறான். ஆனா எங்குமே அவனுக்கு தண்ணீர் கிடைக்கல. ஐயோ, இது அடியோட வத்தி பாறையா போச்சே. அடுத்த மைல் தூரம் ஓடி 2வது கிணற்றை அடைகிறான். அடச்சே, இதுவும் பொட்டல் காடா காலியா இருக்கே. 3வது கிணற்றின் அருகில் ஓடி வருகிறான். இதுவும் வத்தி போச்சே. இந்த ஊர் முழுக்க கொடூரமான வெயிலால அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கே. வேற எங்க போனா அந்த தவசிக்கு தண்ணி கிடைக்கும்? 4வது கிணற்றின் அருகில் மூச்சிறைக்க ஓடி வருகிறான். இதோ இதுல ஆழத்துல கொஞ்சோண்டு தண்ணி தெரியுதே. ஆனா இந்த பாழடைந்த கிணறு ரொம்பவே ஆழமா இருக்கே. உள்ள இறங்க கைரோ வாலியோ கூட இங்க இல்லையே. எப்படியாவது அந்த தவசி மகராஜோட உசிரை காப்பாற்ற இந்த தாகத்தை தீர்த்தே ஆகணுமே. கனகராஜ் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மெதுவாக அந்த ஆழமான கிணற்றுக்குள் இறங்கி ஒரு பாட்டில் முழுக்க தண்ணீரை சேகரித்துக் கொண்டு மேலே ஏறுகிறான். வெயில் அசுரத்தனமாக சுட்டெரிப்பதால் அவனது வெறும் காலடிகள் சுட்டு பொசுங்குகின்றன. இறைவா, இவ்ளோ கொடூரமான வெயிலுல என் கால்களே கருகி சாம்பலாகிடும் போல இருக்கே. செருப்பு இல்லாம நடக்கிறது இவ்ளோ கொடூரமான வலி நிறைஞ்சதுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாம போச்சேப்பா. சரி, ஒரு காரியம் பண்றேன். அங்க இருக்கிற மர இலைகளை பறிச்சு என் காலடியில இறுக்கி கட்டிக்கிறேன். கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கனகராஜ் மர இலைகளை தன் காலடியில் பச்சை கயிற்றால் கட்டிக்கொண்டு அந்த தவசியிடம் ஓடி திரும்புகிறான். இதோ தவசி மகராஜ், தண்ணி கொண்டு வந்திருக்கேனுங்க. எடுத்து மனசார குடியுங்க. தவசி அந்த அமுத நீரை அருந்தி தன் தாகத்தை தீர்த்து கொண்டு பெரிய நிறைவடைகிறார். மகனே, உனக்கு அசைக்க முடியாத நன்மைகள் நடக்கட்டும். இன்னைக்கு நீ தாகத்தால சாக கிடந்த ஒருவனுக்கு அமுத தண்ணீர் தந்து பெரிய புண்ணியத்தை செஞ்சுட்டே. இறைவன் எப்போதுமே உன்னை கண்ணிமை போல காப்பாற்றுவாரு. நீ வேற எங்க போற? இந்த ஊர்க்காரன் இல்ல போல தெரியுதே. நான் இந்த ஊர்க்காரன் இல்லைங்க. ஒரு பெரிய முக்கியமான தர்ம காரியத்துக்காக இங்க வந்திருக்கேனுங்க. கனகராஜ் தன் நெஞ்சு பிளக்கும் முழு கதையையும் நிலக்கிழாரின் வஞ்சகத்தையும் தவசியிடம் விவரிக்கிறான். அப்படியா மகனே? நீ உண்மையிலேயே மனித உருவில் வாழும் தெய்வம் அப்பா. வெறுமையான கையோட அனாதையா வந்திருந்தும் உன் நெஞ்சுக்குள்ள இருக்கிற நேர்மையையும் அன்பையும் நீ ஒருபோதும் இழக்கவே இல்லை. உன் எண்ணமும் ஆசியும் அத்தனையும் நிறைவேறும். ரொம்ப நன்றி தவசி மகராஜ். உங்க வாக்கு எனக்கு புதிய தைரியத்தை தருதுங்க. கனகராஜ் தவசியின் பெரிய ஆசியை பெற்று முன்னேறுகிறான். 2 பெரிய நற்செயல்களை செஞ்சாச்சு. இப்போ 3வது நற்செயல் என்னன்னு பார்க்கலாம். இப்படி நினைத்தபடி கனகராஜ் அடர்ந்த காட்டுப்பாதையின் வழியாக செல்கிறான். அப்போது வழியில் காயமுற்ற ஒரு சின்னஞ்சிறு மான் வேட்டைக்காரனின் கொடூர வலையில் சிக்கி கதறுவதை காண்கிறான். இறைவா, யாரு இந்த அப்பாவி ஜீவனை இந்த கொடூர வலையில அகப்படுத்தினாங்களோ? பாவம், அதோட கால்ல ரத்தம் சிந்தி பெரிய காயமாயிருக்கே. நிச்சயமா ஏதோ இரக்கமில்லாத வேட்டைக்காரன் வச்ச வலைதான் இது. இத உடனே இந்த ஆபத்தான வலையிலிருந்து விடுவிக்கணும். கனகராஜ் தன் கரங்களால் அந்த கொடூர வலையை அறுத்தெறிந்து மானை விடுவிக்கிறான். அந்த மான் துள்ளி குதித்து அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடுகிறது. சிறிது நேரத்தில் ஒரு கொடூர வேட்டைக்காரன் கையில் ஈட்டியோடு அங்கே ஓடி வருகிறான். என்ன இது? இந்த வலையில ஒரு மான் சிக்கி இருக்கணுமே. நான் அதைத்தான் இந்த திசையில துரத்தி வேட்டையாடினேன். ஏய் அண்ணே,
இந்த வலையில ஒரு மான் சிக்கி தவிச்சதை பாத்தீங்களா? இல்லைங்க, ஆனா ஒரு மான் அந்த எதிர் திசையில காட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு ஓடுறத நான் பார்த்தேனுங்க. அடடா, அந்த மான் ரொம்பவே சாமர்த்தியமான மிருகமா இருக்கும் போல இருக்கே. நான் அந்த திசையிலேயே போய் தேடி பார்க்கிறேன். இப்படி ஒரு ஜீவனின் உயிரை காப்பாற்ற பொய் சொல்லி கனகராஜ் அந்த அப்பாவி மானை வேட்டைக்காரனின் கொடூர ஈட்டியிலிருந்து காப்பாற்றுகிறான். மாலை நேரம் மெதுவாக நெருங்குகிறது. சொன்ன மாதிரியே 3 பெரிய நற்செயல்களையும் செஞ்சாச்சு. இப்போ செங்கோட்டையான் ஐயா சொன்னது போல வெற்றிமலை கிராமத்துக்கு திரும்பி போய் அந்த மாய பெட்டியை மறுபடி திறக்கணும். என் காலெல்லாம் சுட்டு ரத்தம் வடிஞ்சு வலிக்குது. ஆனா என் மனசு அசைக்க முடியாத ஆத்ம நிம்மதியில திளைக்குதுப்பா. மாலை நேர அந்திச் சாயலில் கனகராஜ் தன் பாழடைந்த குடிசைக்கு திரும்புகிறான். கனகராஜ், நீ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே 3 பெரிய நற்செயல்களை செய்து முடிச்சியா மகனே? இல்ல ஐயா, நான் 2 பெரிய நற்செயல்களை மட்டும்தான் செஞ்சேனுங்க. அந்த வயதான பிச்சைக்காரருக்கு என் ஒரே செருப்பை கொடுத்தது ஒண்ணு, தாகத்தால் சாக கிடந்த தவசிக்கு தண்ணி கொண்டு போய் உசிரை காப்பாத்தினது இன்னொன்னுங்க. நாளைக்கு மறுபடியும் நான் வேற ஊருக்கு போய் முயற்சி பண்ணணும் போல இருக்குங்க. சரி மகனே, இந்த மாய பெட்டியை மூடி வை. நாளைக்கு நீ 3வது நல்ல செயலையும் செஞ்சு கம்பீரமா திரும்பி வந்தப்ப மட்டும் தர. கனகராஜ் நடுங்கும் கரங்களால் அந்த பெட்டியை மூடுவதற்காக தொடும்போது பெட்டியிலிருந்து தெய்வீக ஒளி வெள்ளம் பாய்ந்து செங்கோட்டையானின் ஆவி பிரம்மாண்ட உருவமாக திடீரென வெளியே வருகிறது. ஐயோ, இது என்ன பெரிய அதிசயம்! பெட்டியை திறக்காமலேயே ஆவி வெளியே வருதே. கனகராஜ், உண்மையிலேயே நீ 3 நற்செயல்களையும் செய்து முடிச்சிட்டே மகனே. ஐயா, எனக்கு நினைவுல இருக்கிறபடி நான் 2 நற்செயல்களை மட்டும்தான் செஞ்சேனுங்க. நெஞ்ச தொட்டு நினைச்சு பாரு மகனே, கண்டிப்பா இன்னொன்னு இருக்கும். ஆமாங்க ஐயா, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கொடூர வலையில சிக்கி கதறின அப்பாவி மானையும் வேட்டைக்காரன் கிட்ட இருந்து நான் காப்பாத்தினேனே. ஐயோ, அத நான் நற்செயல்னு என் மனசுல நினைவே வச்சுக்கலையேங்க. பார்த்தியா மகனே, இதுதான் உண்மையான தூய்மையான மனசுள்ள ஒரு உத்தமனோட அடையாளம். நீ ஒரு ஜீவனுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. ஆனா அத சுய விளம்பரத்துக்காக நினைவில் வச்சுக்காத அளவுக்கு எளிமையா இருந்திருக்கே. நெஞ்சுக்குள்ள எந்த ஒரு அகந்தையோ பெருமையோ இல்லாம நீ இத செஞ்சிருக்க. இப்போ எனக்கு அசைக்க முடியாத முக்தி கிடைக்க போகுது மகனே. உண்மையாவா தலைவரே? உங்களுக்கு புனிதமான விமோசனம் கிடைச்சிடுச்சா? ஆனா இன்னும் ஒரு பெரிய தர்ம காரியம் மிச்சம் இருக்கு மகனே. நான் அநியாயமாக இழந்து தவிச்ச என் மரியாதையையும் குலச்செல்வத்தையும் அந்த வஞ்சக நிலக்கிழாரிடமிருந்து நீ கம்பீரமாக திரும்ப பெற வேண்டும். ஆனா அனாதையான நான் தனியா அந்த அசுர நிலக்கிழாரை எதிர்த்து நிக்கவே முடியாதேங்க. அவர் இந்த ஊர்லயே எவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்தவரு. ஊரே அவர் பொய் பேச்சை அப்பட்டமா நம்புதே. நான் இப்போவும் இந்த ஊர் மக்கள் முன்னாடி கேவலமான திருடன்னு பழிக்கப்பட்டவன்க. கவலைப்படாதே கனகராஜ், இப்போதிலிருந்து இந்த அநீதியை நான் கவனிச்சுக்கிறேன். அடுத்த நொடி செங்கோட்டையானின் ஆவி காற்றில் மறைந்து நிலக்கிழாரின் பிரம்மாண்ட மாளிகை அறைக்கு மின்னலாக செல்கிறது. நிலக்கிழார் பெரியசாமி தன் அந்தரங்க அறையில் பேராசையுடன் கைகளை கசக்கியபடி உலாவிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம வலையில நல்ல பெரிய மீன் மாட்டுச்சு. அந்த முட்டாள் கனகராஜுக்கு அசைக்க முடியாத பாடத்தை புகட்டிட்டேன். இனிமே அந்த ஊர் தலைவர் முத்துவேலோட அதிகார ஆட்டமும் முடிவுக்கு வரப்போகுது. அவன் அப்பனை நான் அநியாயமா எப்படி வழிமறிச்சு கொன்னேனோ அதே மாதிரி இவனையும் வழிமறிப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தின் அடுத்த பெரிய அசைக்க முடியாத தலைவனா நானே கம்பீரமா ஆவேன். டேய் வஞ்சக நிலக்கிழாரே, உன் அசுர ஆட்டம் இன்னைக்கு அடியோடு முடிவுக்கு வரப்போகுது. யாரு நீ? எப்படி என் அந்தரங்க அறைக்குள்ள வந்தே? வெளியே இருக்கிற என் கொடூர காவலாளிங்க எல்லாம் எங்க போனாங்க? என்னை அடையாளம் தெரியலையா கொடூர பாவி? நான் தான் இந்த வெற்றிமலை கிராமத்தோட பழைய பெரிய தலைவன். நீ அநியாயமாக கொன்ற செங்கோட்டையான். ஐயோ இல்ல, இது நடக்கவே முடியாது. நான் உன்னை என் சொந்த கையால கொன்னேனே. உன் உடலை பெட்டியில அடைச்சு கொடூர ஆற்றுல வீசினேனே. நீ எப்படி உயிரோட இருக்க? நான் உயிரோடில்லை வஞ்சக கொலையாளி. நான் உன் அநீதியால் அலைபாயும் ஆவி. வருஷக்கணக்கா ஒரு மரப்பெட்டியில சிறை இருந்து இப்போ முக்தி பெறப்போற வேளையில உன் அநியாயங்களுக்கு அசைக்க முடியாத முடிவு காண்பேன். ஐயோ சாமி, தயவு செஞ்சு என்னை உயிரோடு விட்டுடு. நீ சொல்ற அத்தனை காரியத்தையும் நான் அப்படியே செய்யறேன். என் மாளிகை செல்வம் அத்தனையையும் உன்கிட்டயே தந்திடுறேன். எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் இருக்கு பாவி. இப்போவே நீ ஊர் தலைவர் முத்துவேல் கிட்ட போய் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் உன் அத்தனை கொடூர உண்மைகளையும் ஒத்துக்கணும். நீ எப்படி என்னை ஏமாத்தி என் நிலத்தை பறிச்சே, எப்படி என்ன கொடூரமா கொன்னே, அதோட அந்த அப்பாவி கனகராஜோட தங்க நாணயங்களை எப்படி அநியாயமா பறிச்சேன்னு அத்தனை உண்மையையும் உதிர்க்கணும். சரி சரி சாமி, நான் இப்போவே ஓடி போய் ஊர் தலைவரிடம் அத்தனை உண்மையையும் சொல்றேன் சாமி. டேய் வஞ்சகப்பாவி, இப்போதும் என்கிட்ட இருந்து தப்பிக்க தந்திரமா முயற்சி பண்றியா? உன் நெஞ்சுக்குள்ள இப்போவும் ஏமாற்ற திட்டமும் சூழ்ச்சியும் ஓடுது. உன் வஞ்சக கண்களில் இன்னும் பொய்யும் பித்தலாட்டமும் அப்பட்டமா தெரியுது. செங்கோட்டையானின் ஆவி பெரியசாமியை பேராற்றலால் தூக்கி அறையின் தரை மீது பளார் என ஓங்கி வீசுகிறது. ஐயோ விட்டுடு சாமி, என்னை அடியோடு விட்டுடு. எனக்கு அத்தனை சத்தியமும் புரிஞ்சிடுச்சு சாமி.
நீ சொன்ன மாதிரியே ஊர் மக்கள் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடு. நில்லு பாவி, இப்போவே உன்னை தூக்கிக்கிட்டு போய் ஊர் தலைவர் முன்னாடி நிறுத்துறேன். கிராமத்தின் பஞ்சாயத்து ஊர் மையம். ஊர் தலைவர் முத்துவேலும் ஊர் மக்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். அப்போது அக்னி பிழம்பாகச் சுடர்ந்தபடி செங்கோட்டையானின் கம்பீரமான ஆவி வஞ்சக நிலக்கிழார் பெரியசாமியை தரதரவென இழுத்துக்கொண்டு அங்கே வருகிறது. முத்துவேல், உன் கண் முன்னே நிற்கும் இந்த வஞ்சக நிலக்கிழார் தான் செய்த கொடூரமான உண்மைகளை அத்தனையும் உன் முன்னாடியும் இந்த ஊர் மக்கள் முன்னாடியும் ஒத்துக்கொள்ளப் போறான். ஐயோ, இது என்ன பெரிய அற்புதம்! காற்றின் ஒளியாய் நிற்கும் நீங்க யாருங்க? நான் இந்த வெற்றிமலை கிராமத்தோட பழைய பெரிய தலைவன், உன் பெற்ற தந்தை முத்துவேல். அப்பா, ஐயோ அப்பா, இது உண்மையாவாப்பா? என் ஆறுயிர் தந்தைதானா நீங்க? ஆமாம் என் அன்பு மகனே, இந்த வஞ்சக நிலக்கிழார்தான் அன்னிக்கு என்னை அநியாயமாக ஏமாற்றி என் குல நிலத்தை பறிச்சான். அப்புறம் என்னை கொடூரமா கொன்று என் உடலை ஒரு மரப்பெட்டிக்குள்ள அடைச்சு ஆற்றுல வீசினான். இப்போ அவனே தன் கொடூர பாவங்களை உன் முன்னாடி ஒத்துக்குவான். தலைவரே, ஊர் மக்களே, நான் தான் பெரிய குற்றவாளிங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் முத்துவேலோட தந்தையை அநியாயமாக ஏமாற்றி அவரோட நிலம் அத்தனையையும் என் பேருக்கு மாத்திக்கிட்டேனுங்க. அப்புறம் அவரை அசுரத்தனமா கொன்று ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு கொடூர ஆற்றுல வீசினேனுங்க. இப்போ சமீபத்துல அந்த உத்தம கனகராஜுக்கும் இதே மாதிரி பெரிய அநியாயத்தை செஞ்சேனுங்க. அவனோட சொந்த உழைப்பு பணத்தையும் நான் தான் திருடின மாதிரி பொய்யா ஜோடித்து அவன் மேல கொடூரமான குற்றத்தை சுமத்தினேனுங்க. அவனோட 485 தங்க நாணயங்களும் இதோ என் மாளிகையிலே தான் இருக்குங்க. அங்கு கூடியிருந்த ஊர் மக்கள் அனைவரும் பெரிய அதிர்ச்சியில் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். பஞ்சாயத்தே உறைந்து போகிறது. என்ன இது கொடூரமான மோசடி! இந்த நிலக்கிழார யோக்கியன்னு நினைச்சோமே, இவ்ளோ காலமா நம்ம எல்லாரையும் வஞ்சகமா ஏமாத்திட்டு இருந்திருக்கானா இவன்? ஐயோ, நான் இவரோட யோக்கியமான நல்லவரு நடிப்பை அப்பட்டமா நம்பினேனே. என் புருஷனும் இவரோட மாளிகையில தான் உழைக்கிறாரு. அவருக்கும் இவன் எப்பவுமே சரியா கூலி தந்ததே இல்லையாம். கனகராஜ், உன்மேல நாங்க அத்தனை பேரும் அநியாயமா தப்பா குற்றம் சாட்டிட்டோம். எங்களை உன் உத்தம மனசால மன்னிச்சிடு. தலைவரே, இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. நிலக்கிழார் உங்களையும் ஊர் மக்கள் எல்லாரையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஏமாத்திட்டாரு. இப்போ தர்மத்தின் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்குங்க. என் நேர்மை நிரூபணமானது மட்டுமே எனக்கு போதுங்க. டேய் நிலக்கிழாரே, உன் கொடூரமான அநியாயங்களுக்கு அசைக்க முடியாத பெரிய தண்டனை கிடைச்சே தீரணும். ஊர் மக்களே, இவனை இப்போவே காவலாளிகளிடம் ஒப்படைப்போம். அதோட இவன் வஞ்சகமாக பறித்த நிலம் அத்தனையும் அசல் உரிமையாளர்களான என் குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் திரும்ப கொடுக்கப்படும். கனகராஜோட 485 தங்க நாணயங்களும் உடனே அவங்கிட்ட திருப்பி தரப்படும். தலைவரே, ஊர் மக்களே, தயவு செஞ்சு என்னை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிடுங்க தலைவரே. உன் வஞ்சகத்தால் அநியாயத்துக்கு ஆளான அத்தனை ஏழை மக்களிடமும் நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் உன் வாழ்நாள் முழுதும் சிறை தண்டனையையும் ஏத்துக்கணும். ஊர் மக்கள் அனைவரும் ஆத்திரத்துடன் அந்த வஞ்சக நிலக்கிழாரை பிடித்து காவலாளிகளிடம் ஒப்படைக்கிறார்கள். முத்துவேலும் கனகராஜும் கம்பீரமாக நிமிரும் செங்கோட்டையானின் தெய்வீக ஆவியுடன் நிற்கிறார்கள். மகனே முத்துவேல், இப்போ இந்த மண்ணில் என் கடமை முடிந்து காலம் கனிந்து வந்திருக்கு. இந்த மாய உலகத்தை விட்டு நான் விடை பெற்று போக வேண்டிய நேரம் வந்துருச்சு மகனே. அப்பா, ஐயோ அப்பா, இன்னும் கொஞ்ச நேரமாவது என் கூடவே இருங்கப்பா. இத்தனை வருஷத்து போராட்டத்துக்கு அப்புறம் உங்களை இப்பதான்ப்பா நான் நேர்ல கண்டுபிடிச்சேன். என்னை விட்டு போகாதீங்கப்பா. மகனே, நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெரிய ஆத்ம நிம்மதியோட போறேன். நீ உன் தந்தையை விடவும் இந்த வெற்றிமலை கிராமத்தை ரொம்பவே கம்பீரமா தர்மத்தோட வழிநடத்துவாய். அதோட இந்த உத்தம கனகராஜையும் உன் கூடவே கூட பிறந்த சகோதரனா வச்சுக்கோ. அவன் வெறும் மனிதன் இல்லை, பெரிய தெய்வ பிறவி. தலைவரே, உங்க அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இந்த ஏழை கனகராஜ் என்றென்றும் கடமைப்பட்டவனா இருப்பேனுங்க. கனகராஜ், நீ உன் அசைக்க முடியாத நேர்மையாலையும் அகந்தையற்ற அன்பாலையும் 3 பெரிய நற்செயல்களை செய்து பல வருஷங்களா சிறையிருந்த என்னை இந்த கொடூர அசுர சிறையிலிருந்து விடுவிச்சிட்டே மகனே. உன்னை மாதிரி சுயநலம் இல்லாத உத்தம மனிதர்கள் இந்த பூலோகத்துல வாழும் வரைக்கும் இந்த உலகம் எப்போதுமே தர்மத்தின் வழியில சுபிட்சமா தான் இருக்கும். செங்கோட்டையானின் ஆவி பிரகாசமான மென்மையான தெய்வீக ஒளியில் சுடர்ந்து மறைந்து விண் அதிர வானத்தை நோக்கி கம்பீரமாகச் செல்கிறது. என் தந்தை செங்கோட்டையானுக்கு இறுதியாக பெரிய ஆத்ம சாந்தியும் விமோசனமும் கிடைச்சிடுச்சு கனகராஜ். ஆமாங்க தலைவரே, இனிமேல் இந்த வெற்றிமலை கிராமமும் அநீதி நீங்கி எப்போதுமே நிம்மதியா இருக்குங்க. கனகராஜ், நீ இப்பதே இந்த ஊர்லயே நிரந்தரமா தங்கறியா? உன் அசைக்க முடியாத நேர்மையையும் இந்த தூய்மையான நல்ல மனசையும் இந்த ஊருக்கு ரொம்பவே தேவையா இருக்கு. நிச்சயமா தலைவரே, இந்த ஊர் மக்கள் என்னை என் சொந்த சகோதரனா ஏற்றுக்கொண்டால் நான் இங்கேயே தங்கி என் சொந்த உழைப்பு தங்க நாணயங்களை கொண்டு ஒரு சின்ன நேர்மையான வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேனுங்க. பெரிய யோசனை கனகராஜ். இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் அது ரொம்பவே நல்லது. சில வாரங்களுக்கு பிறகு
வெற்றிமலை கிராமத்தின் மையப்பகுதியில கனகராஜ் ஒரு சிறிய மளிகை கடையை ஆரம்பிச்சிருக்கிறான். ஊர் மக்கள் அனைவரும் அவனை பெரிய மரியாதையுடனும் அன்புடனும் நடத்துகிறார்கள். கனகராஜ் அண்ணா, உங்க கடையில வியாபாரம் செய்யற அத்தனை பொருள்களும் ரொம்பவே சுத்தமாவும் தரமாவும் கிடைக்குதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லோரும் பெருமையா சொல்றாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க அண்ணா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அணுவளவும் கலப்படம் இல்லாமல் நேர்மையா வியாபாரம் செய்யறதுதான் என் உசுரான கொள்கைங்க. அப்போது ஊர் தலைவர் முத்துவேல் பெருமிதத்துடன் அங்கே வருகிறான். கனகராஜ், இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் உன்னை தன் சொந்த குடும்பமா ஏத்துக்கொண்டதுல எனக்கு அளப்பரிய சந்தோஷம். நீ இந்த ஊருக்கு வந்ததே இறைவன் தந்த பெரிய அருள். தலைவரே, இந்த நீண்ட சோதனையான பயணத்துல நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னாங்க, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட கொடூரமான அநியாயமும் துரோகமும் நடந்தாலும் நாம நம்ம நேர்மையையும் அன்பையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காம இருந்தா ஒரு நாள் சத்தியமும் தர்மமும் நிச்சயமா வெல்லுங்க. நான் ஏதோ அந்த பெட்டிக்காக 3 நல்ல செயல்கள் செஞ்சேன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த 3 நல்ல செயல்களும் என் வாழ்நாளையே, என் மானத்தையே மீட்டெடுத்துடுச்சுங்க. அதுதான் பெரிய உண்மை கனகராஜ். சுயநலம் இல்லாமல் ஒரு நல்ல செயலை நம்ம யாருக்காவது செய்யும் போது அது பேரருளாய் எப்போதுமே நமக்கே பல மடங்கா திரும்பி வரும். என் தந்தை சொன்னது போல நீ இந்த ஊருக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். ஒட்டுமொத்த வெற்றிமலை கிராமத்திலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அமுதமாக பரவுகிறது. கனகராஜின் கடை நாளுக்கு நாள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சிறப்பாக வளர்கிறது. ஊர் மக்கள் அனைவரும் அவனை தங்கள் ஆருயிர் நண்பனாகவும் குடும்பத்தின் ஒருவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவா, உனக்கு கோடி நன்றிகள்பா. நீ என்னை இந்த ஊருக்கு அழைத்து வந்தது வெறுமனே துன்பப்படல, ஒரு பெரிய தர்மத்தின் நோக்கத்தோட தான் அழைத்து வந்திருக்கேன். இனிமேல் என் வாழ்நாளில் நான் யாருக்கு எந்த உதவி செய்ய முடியுமோ அதை என் மனசார செய்வேன்பா. ஏன்னா சுயநலம் இல்லாத அந்த நல்ல செயல்கள் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்திலேயே உண்மையான பெரிய செல்வந்தனா ஆக்குது.